அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அண்ணன் பிஜே அவர்களுக்கு உடல்நலம் முடியலன்னு சொல்லி பரவலாக வலைதளங்களில் தன்னார்வத்தோட பல தௌஹீத் சகோதரர்கள் அவருக்காண்டி துவா செய்யுமாறு பதிவிட்டு வராங்க. இப்படி பதிவிட்டு வர்றதுனால டிஎன்டிஜே ஆட்டு மந்தைகளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு போல இருக்குது. அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும்னா நம்முடைய துவாவை பகிரங்கப்படுத்தி நம்ம இப்போ கேட்க இருக்கிறோம். ஏன்னா ஏகத்துவத்தை இந்த தமிழக முஸ்லீம்கள் மத்தியில் சொன்ன மிகப்பெரிய அறிஞர், மார்க்க மாமேதை என்று ஒருவரை நம்ம சுட்டி காட்டுவதாக இருந்தால் அது புரட்சி தலைவர் பிஜே அவர்களை தான் சொல்லணும். இப்படி புரட்சி தலைவர் என்ற வார்த்தையை கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒரு அலர்ஜி ஆகிடுது போல இருக்குது. டிஎன்டிஜே சங்கிங்க அதுக்கு வர கதறானுங்க. அவங்க கதறுவாங்கன்னா நம்ம அதை சொல்ல தயாராக இருக்கோம். ஏன்னா மார்க்கத்தில் புரட்சி தலைவர்ன்ற வார்த்தை ஒன்றும் தவறான வார்த்தைலாம் கிடையாது. ஏகத்துவத்தை புரட்சி செய்தவர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முன்னாடி யாரும் தௌஹீதை சொல்லலை. அதான் நிதர்சனம். ஆழமாக, ஆணித்தரமாக, ஆதாரத்தின் அடிப்படையில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்கியிருக்கிறார். அந்த புரட்சியை பல புல்லுரிவுகள் மறைக்க ஆசைப்பட்டால் அவரை நாங்கள் புரட்சியாளர் தான் சொல்ல முடியும். நீங்கள் அவர் மீது அவதூறு கற்பிப்பதில் நீங்கள் ரொம்ப கங்கணம் கட்டி தெரியும் பொழுது அவர் செய்த தியாகத்தை சொல்வதற்கு நாங்கள் ஏன் தயங்கணும்? அசத்தியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது சத்தியத்தில் நாங்கள் ஏன் தளர்வடையணும்? அவர் உண்மையாகவே ஏகத்துவத்தை புரட்சி செய்த புரட்சி தலைவர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் பல பேருக்கு உள்ள கிடுகிடுன்னு மணி அடிக்கணும்னா அடிச்சுட்டு போட்டோம். அல்ல அவங்களுக்கு தலகால் புரியாமல் அவங்க ஆடுவாங்கன்னா ஆடிட்டு போட்டோம். அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவருக்காண்டி நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டின் அடிப்படையில் ரகசியமாக எப்படி துவா செய்வோமோ அந்த மாதிரி வெளிப்படையாக சத்தம் போட்டு ரசூலா துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் உஸாமா அவர்களையும் மடியில் உட்கார வச்சு ரசூலா சத்தம் போட்டு துவா செஞ்சாங்க. அந்த மாதிரி நாமளும் அண்ணன் பிஜே அவர்களுக்கு வெளிப்படையாக துவா செய்வோம். அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அத்ஹிபில் பாஸ் இஷ்ஃபிஹி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. யா அல்லாஹ், பி ஜெய்னுலாபுதீன் என்ற அந்த மார்க்க அறிஞருக்கு உடல் நலத்தை பூரணமாக குணமடைய செய்வாயாக. அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒரு நீண்ட ஆயுள் அவருக்கு வழங்குவாயாக. இன்னும் இந்த சமூகத்தில் பீடித்திருக்கக்கூடிய தீமைகளை எதிர்த்து களமாடக்கூடிய ஆற்றலை அவருக்கு தருவாயாக. குறிப்பாக டிஎன்டிஜே என்ற ஜமாத்துக்கு எதிராக அவர் முழு மூச்சுடன் செயல்படவும், அவர் வாழும் காலத்தையே அந்த ஜமாத் மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய வேலையை அவர் செய்வதற்குண்டான முழு வெற்றியும் அவருக்கு தந்து அதற்காக எங்களையும் அவருடன் உறுதுணையாக சேர்த்து வைப்பாய என்று நான் பிரார்த்தித்தவனாக உன்னிடத்தில் என் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுருக்கிறோம். அவருக்காக வேண்டி துவா செஞ்சுருக்கிறோம். அவர் எந்த தீமை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்குறோம். நாம் டிஎன்டிஜே என்ற ஒரு ஜமாத்து அழிக்கப்படக்கூடிய ஜமாத், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் லானத்துக்கும் உரித்தான ஒரு ஜமாத் என்பதை நான் முழு மனதோடு நம்புகிறேன். ஏன்னா அவங்க மக்களுடைய பொருளாதாரத்தை களவாண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதற்கு கடுமையாக கோவப்பட்டார்களோ, ஒரு குண்டூசிக்கு கூட ரசூலுல்லாஹ் எப்படி கணக்கு கேட்பாங்களோ அந்த விவகாரத்துக்கு நாமளும் கோவப்படுறோம். அவங்க அழித்தொழிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உண்டான கூட்டம். அதனால் அவங்களுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்யணும். ஏன்னா சில பேர் பதிவு போடுறாங்க, பிஜேக்கும் டிஎன்டிஜேக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்தால் அதை காரணம் காட்டி நீங்கள் அவருக்கு நோய் விசாரிக்கிற இடத்துல அவர் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் பதிவு போடுறாங்க. அந்த சுயநலவாதிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், டிஎன்டிஜேக்கும் பிஜேக்கும் தனிப்பட்ட விவகார பகையே கிடையாது. ஏன்னா டிஎன்டிஜேன்ற ஜமாத்தை வளர்த்ததே பிஜே தான். அது எப்போ வழிகேட்டில் போகிறாங்க, அவங்க இந்த உலக பொருளாதாரத்துக்கு அடிமை ஆயிட்டாங்களோ அதை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டதுனால தான் அவர் மீது அவதூறு சொல்லி அவரை வெளியே தள்ளி இருக்கிறாங்க. அப்போ அவர் வளர்த்த இந்த தோட்டம் விசைச்செடிகளாக மாறி நிற்கும் போது அதை அடியோடு பிடுங்கி எறியக்கூடிய வேலை அவருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அவரோடு சேர்ந்து நாமளும் பாடுபடுறோம். டிஎன்டிஜே ஜமாத் அழிகிற வரைக்கும் பாடுபடணும். ஏன்னா அதில் மக்கள் அதனால் பல பேர் வழிகேட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க. மார்க்கத்தின் பெயரால் வழிகெடுக்கிறாங்க. மக்களுடைய பணத்தை பொருளாதாரத்தை சூறையாடுறாங்க. அதனால் அந்த தீமை நம்ம தட்டி கேட்குறோம். அதனால் டிஎன்டிஜேக்கும் பிஜேக்கும் தனிப்பட்ட பகன் எவனாச்சும் சொன்னால் அவனும் அயோக்கிய பையன் என்பதை நான் அந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக சில பேர் இந்த நேரத்தில் அவர் கிண்டல் பண்ணலாமாங்க அப்படின்னு சில பேர் இறக்கத்தோட டிஎன்டிஜியை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஓனா இடத்துல உதவி தேடுவதும்
துரோகி இடத்துல வந்து ஜீவகாரணம் எதிர்பார்ப்பதும் ஒன்று தான். அவர் பிஜே என்ற ஒரு ஆளுமைக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கலாம். ஆனால் பிஜேக்கு வரலாற்றில் முதலாக முன்னுக்கு முன் நின்று சிரித்து அப்படியே வந்து தேன் உழுவுற மாதிரி பேசி நம்ப வைத்து தோல் மேலே கையை போட்டு முதுகுக்கு பின்னாடி கத்தியால் குத்துன துரோகி டிஎன்டிஜே அமைப்பு. அப்போ இந்த துரோகி இடத்துல போய் ஜீவகாரணம் எதிர்பார்க்கலாமா? அப்போ இந்த டிஎன்டிஜே என்ற ஜமாத் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அவங்ககிட்ட ஜீவகாரியம்லாம் கேட்டு அவங்ககிட்ட நீங்கள் கெஞ்சாதீங்க. அவங்களுக்கு என்ன முடிவெடுக்குன்னு இஸ்லாமுக்கு சொல்லுது. அவங்களே ஒரு பலகீனமான சிலந்தி வலையுடைய கூட்டத்தார். அவங்களே கண்ணாடி மாளிகையிலேருந்து கல்லெறியக்கூடிய அவனே பயப்படலை. நம்ம ஏன் பயப்படணும்? பொதுவாக அவனுங்க ஆட்டு மந்தியில் அவனுங்களுக்கு மண்டையில் மசாலா கிடையாது. அதனால் வார்த்தையை விட்டுருவானுங்க, அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிப்பானுங்க. அவனுங்களை பல பேர் பதிவு போடுறானுங்க. என்ன பதிவு போடுறானுங்க? அந்த பதிவு விஷயத்துக்கு போகிறேன். அந்த டிஎன்டிஜே என்ற இந்த அல்ல கைகள் கூலிப்படை கூட்டத்தில் இருந்து ஒரு சில பேர் பதிவு போடுறான், இன்றைய தினம் அறிஞர் 2 இட்லி சாப்பிட்டார் அப்படின்ட்டு. ஆமாம், அவர் சொந்த காசில் இட்லி சாப்பிடுவார். இட்லியோடு சேர்த்து கட்டி சட்னி சாப்பிடுவார், வத்தல் சாப்பிடுவார், மிளகா சட்னி சாப்பிடுவார், தக்காளி சட்னி சாப்பிட்றாரு, எதை வேணாலும் தின்னுவாடுறா. அவர் சொந்த உழைப்பில் சம்பாரித்து சாப்பிட்றாரா. நீ எந்த ஜமாத்தில் இருந்து சொம்பு தூக்குறியோ, எந்த ஜமாத்துக்கு நீ வந்து பின்னாடி துண்டு பிடிக்கிறியோ, அந்த ஜமாத் எப்படிப்பட்ட ஜமாத்து தெரியுமா? அந்த ஜமாத்தோட மாநில நிர்வாகி எப்படி தின்றான் தெரியுமா? காலையில் 11 மணிக்கு கார்பெட் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி போகிறான், ஹாட் சிப்ஸ்லேருந்து காப்பி வாங்கி குடிக்கிறான். மதியானம் 1 மணிக்கு சரவணா பவனில் மூக்கு பிடிக்க சாப்பாடு, 4 மணிக்கு ஒரு சூடாக காப்பி, 6 மணிக்கு முந்திரி பக்கோடா, 7 மணிக்கு மிக்சரு, 8 மணிக்கு கேசரி, 9 மணிக்கு நைட்டு பிட்டு படத்தை பார்த்துட்டு நமிதா படத்தையும் பார்த்துக்கிட்டு பிட்டு சாங்கை கேட்டுக்கிட்டு டான்ஸு போட்டுக்கிட்டு உள்ளே கூத்தடிக்கிறான்டா டிஎன்டிஜே நிர்வாகி. இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க முடியுமா? அவன் டிஎன்டிஜே தலைமையில் உட்காந்துக்கிட்டு ப்ளூ ஃபிலிம் படம் பார்க்குறான், பிட்டு படம் பார்க்குறான்னு வெளிப்படையாகவே வந்து அவன் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்களே. அதை நிரூபிக்க இன்றைக்கி வரைக்கும் வாதத்துக்கு வரமாட்டேங்கிறானே. அப்போ சினிமா படமும் குத்து டான்ஸும் பிட்டு படமும் பார்க்கக்கூடிய மாநில நிர்வாகி, மக்களுடைய பணத்திலிருந்து இப்படி வயிறு வளர்க்கக்கூடிய டிஎன்டிஜே நிர்வாகிகளை தலைவராக வைத்திருக்கக்கூடிய மானங்கட்ட அல்லக்கை டிஎன்டிஜே உறுப்பினர்களை நீங்கள் வெக்கப்படணும்டா. நீங்கள் வந்து அறிஞர் பிஜேவை குறை சொல்வதற்கு உங்களுக்கு அணுவளவு கூட உங்களுக்கு வந்து அருகதை கிடையாது. அடுத்ததாக ஒருத்தன் சொல்கிறான், பிஜே வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதை காட்டி அனுதாபம் தேடுகிறார். ஏன் அவர் அனுதாபம் தேடணும்? அவருக்கு அனுதாபம் தேடுறதுக்கு என்ன தலையெழுத்து அவருக்கு? அவர்னா உங்களை மாதிரி சோத்துக்கு கஞ்சிக்கு வழி இல்லாதாளா? அப்போ உங்கள் ஜமாத்துடைய மாநில தலைவர் சம்சுலுகா அனுதாபம் தேடினார், அதை நீங்கள் மறந்துட்டீங்களே. சாக போகிற கிளவிக்கு வீடு போகுங்குது, காடு வாங்குது. அந்த கிளவி ரேஷன் கார்டை கொண்டு வந்து ஜமாத்தில், ஐயா அம்மா என் பொண்டாட்டி சாவு கிடக்குறா ஐயா, அவளுக்கு ஏதாச்சும் உயிர் பிச்சை போடுங்க, அவள் உயிரை காப்பாற்றுறதுக்கு 23 லட்சம் எனக்கு பிச்சையாக போட்டிங்கன்னா நான் எலும்பு துண்டை கவிட்டு போகிறேன், கவிட்டு போகணும். சம்சுலுகார் ரகமானி பொண்டாட்டியை காட்டி பிச்சை எடுத்தார அந்த லட்சணத்தை எதை போய் யார்கிட்ட போய் சொல்ல? இப்படி மானங்கட்ட பொழப்பு பொழைச்சி அனுதாபத்தை வச்சு சம்பாதிச்சா சம்சுலுகா அவர் வெக்கப்படணுமா? இல்லை பிஜே வந்து அனுதாபத்தை காட்டி அவர் ஆதரவை சம்பாதிக்கிறாரா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், யார் அனுதாபத்தை சம்பாதிக்கிறா, யார் ஆட்டையை போட்டா, யார் பிச்சை எடுத்தா, யார் வந்து 23 லட்சத்தை கொள்ளையடிச்சான்ட்டு. அடுத்ததாக ஒருத்தன் போடுறான், பிஜே ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி தான் அப்படிலாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு பதிவு போடுறாரு. அவர் தான் நேற்று இப்போ தான் மதரசாவில் ஓதி படிச்சுட்டு வந்தாரா, இப்போ தான் எம்எஸ்சி பட்டம் வாங்கிட்டு வந்தார். தடுமாறி முட்டி மோதி முன்னுக்கு முரணாக பேசி உங்களை மாதிரி பன்றிக்கு தங்கச்சி எலின்னு சொல்லி புதிய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சார் அவர். ஏண்டா அவர் போட்ட விதையில் முளைச்ச காளானுங்க நீங்கள்லாம். நீங்கள் வந்து அவர் ஃபேமஸை விரும்புகிறாரா? நீங்கள் தானே ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னென்னவோ பேசுகிறீங்க. நேராக டெல்லியில் போய் ஷாகின் பார்க்கலன்ட்டு அங்கே போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டிங்க. கீழடி மேலடி ஆய்வுன்னு சொல்லி அங்கே சீனை போட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ போட்டு ஃபேமஸ் தேடுனீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெருநா தொழுகை ஃபர்லு கிடையாது, சுன்னத்துன்னு வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்டீங்க. பெருநா தொழுகை வந்து கூட்டம் இல்லைனா மறுநாள் வச்சுக்கலான்னு சொன்னீங்க. பெருநா தொழுகை இன்றைக்கி இல்லை நாளைக்கும் வச்சுக்கலாம், 1 மாதம் கழித்து வச்சு தொழுவலான்னு சொன்னீங்க. மகரின் நேரத்தில் தொழுவலான்னு சொன்னீங்க. அதுபோல் வந்து இந்த சிஏ பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது வெளிநாட்டில் இருக்கணும் வேலை செய்ய வேணாம், எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு எங்கள் போராட்டத்தை வந்து கலந்து கொள்ளுங்கன்னீங்க. காவல்துறையில் வேலைக்கு போகாதீங்கன்னீங்க. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் அனுப்பாதீங்கன்னீங்க. அரசு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்லாம் முஸ்லீம்லாம் ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. டிஎன்டிஜே உறுப்பினர் கார்டு யார் வச்சிருக்காரு அவன் தான் சொர்க்கம் போக முடியும். நீங்கள் டிஎன்டிஜேனுடைய ஈமானுக்கு டிஎன்டிஜேனுடைய தொண்டனுடைய ஈமானுக்கு ஒருத்தர் நகராக இருக்க முடியுமான்னு அப்பட்டமாக ஒரு ஷிர்கான வார்த்தையை பேசுகிறீங்க. இவ்வளவு அதையும் தாண்டி காந்தி எங்களை கைலி கட்ட சொன்னனால தான் நாங்கள் கைலி கட்டினோம்.
அப்படின்னு பச்சையாக பேசுகிறியா? அப்போ காந்தி வந்து உங்களை ஜெட்டி போடக்கூடாதுன்னு சொன்னால் ஜெட்டி போட மாட்டிங்களா? அப்போ இப்படியெல்லாம் ஃபேமஸ்ன்ற ஒரு பேருக்காக வேண்டி வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டுட்டு ஒரு நிர்வாகி சொல்கிறத ஒரு நிர்வாகி ஏற்றுக்க மாட்டான். 20 அறிஞர் குழு சொல்லுவானுங்க, ஒரு கோணத்தில் பேசுவானுங்க. இவன் சொல்கிறத அவன் மறுப்பு, அவன் சொல்கிறத இவன் ஏற்றுக்க மாட்டான். இப்படி இவனுங்களே குழம்பி போய் இவனுங்களும் குழம்பி ஊரில் இருக்கிறவங்களும் குழம்பி இப்படி கூமட்டைகளுடைய கூடாரமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்றது ஜமாத்து உருவாகிருக்கிறது. இவனுங்க ஃபேமஸ்காண்டி ஒவ்வொரு நாளும் ஒருத்தனும் செய்தியும் சிந்தனையும் அப்படி என்னென்னவோ பேசி பார்க்குறான். ஒரு நாதியும் இல்லை, ஒரு நாயும் சட்டம் பண்ண மாட்டேங்குது. இவனுங்க பிஜேவை பற்றி கமெண்ட் பண்ணுறானுங்க. ஏன்டா அவர் ஒரு பதிவு போடுறாரு, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறான், ஆயிரக்கணக்கான ஷேர் நடக்குது அவருடைய பதிவை கேப்டன் டிவிக்காரனே பார்த்து வாய்ப்புலேருந்து இலவசமாக அவருக்கு வந்து ஒரு மாதம் நிகழ்ச்சிக்கு வந்து காசு வாங்காமல் நடத்தி கொடுத்துருக்குறான். அவர் தினமும் 1.5 மணி நேரம் லைவ் பேசுகிறாரு, 1500 பேர் பார்க்குறான். உங்கள் ஜமாத்து சம்சுல் ரஹமானி பேசுகிறாந்தாலும் 10 பேர் கூட பார்க்க நாதி இல்லை. உங்கள் ரஹமத்துல்லா பேசுகிறான், 25 பேர் பார்க்குறான். உங்கள் ஜமாத்துலேருந்து எவனாச்சும் பேசி ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்த்துருப்பானா? அதை ஆதாரத்தின் அடிப்படை ஒரு வாதமாக வச்சுக்கலாமா? நிரூபிக்க உங்களுக்கு தெம்பு இருக்கா நிரூபிக்க? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, அவர் ஃபேமஸ் ஆகணும் என்ன வேலை இருக்குது? அவர் ஆல்ரெடி ஃபேமஸ் ஃபிகர் தாண்டா. அவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. உங்களை தான்டா எவனுக்குமே தெரியாது. சம்சுலுகார் ரஹமானியை அவன் மேலே பாலத்தில் அவன் தெரு விட்டு பக்கத்து தெருவில் போய் கேட்டால் கூட தெரியாது. அந்தளவுக்கு நாடி நரம்பெல்லாம் புடச்சி போய் ஜன்னி வந்த மாதிரி பயானம் கதறி அடிப்பான், கொதறி கடிப்பான்னு கோமாளி பேசுகிற மாதிரி, காம சித்தம் பிடித்த வெறி பிடிச்சவன் பேசுகிற மாதிரி பேசுகிற அந்த ஆள் அவன் பயான எங்கே பதிவாக போட்டால் 4 பேர் நம்மளை செருப்பை கழட்டி அடிப்பான்னு சொல்லி பயந்துக்கிட்டேன். அவன் பதிவை நீங்கள் வெளியிட மாட்டீங்க. 1000 கட்டிங்கு 1000 சுட்டிங் பிட்டிங்கு போட்டு அவனுக்கு நீங்கள் பதிவு போடுறீங்களே, அந்த மாதிரி அவர் வந்து பதிவு போட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. எது பேசுனா நான் லைவில் பேசுகிறாரு. அப்படி பேச வக்கு திராணி இருக்கா உங்களுக்கு? லைவில் பேசுனா அவங்க பயானம் எவனா சட்டை பண்ணுவானா? இவர் சொல்கிறார் அவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி பிஜே பேசுகிறாரு. அதான் போங்கடா ஈனங்கட்ட மானங்கட்டவனுங்களா. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, இவனுங்களுக்கு கேலி செய்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏன்னா இவனுங்க வந்து அவரால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா டிஎன்டிஜேன்ற அயோக்கியத்தனத்தை அவங்க பொருளாதாரத்தை கொள்ளடிக்கிறதா ஒரு முகத்திரை கிழிச்சு காட்டுறாரா, அதனால் இவங்க கேலி பண்ணுறாங்க. பொதுவாக வந்து கேலி செய்கிறது வந்து முனாஃபிகளுடைய பண்பு. இவனுங்க நம்ம சொல்கிறோம் இவனுங்க முனாஃபிக்கள் தான், இவன் வந்து கபடதாரி வேடதாரி என்ன நம்ம சொல்கிறோம். ஏன்னா முனாஃபிகள் இடத்துல உள்ள பண்பு எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் இந்த காஃபிர்கள் பார்த்தானு இந்த முனாஃபிகள் பார்த்தா என்ன செய்வானுங்க? வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்தா சொல்வார்கள் நாங்கள் வந்து ஈமான் கொண்டவங்க. வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய கூட்டாளி இடத்துல தனித்திருக்கும் போது சொல்லுவாங்க நாங்கள் உங்களை சேர்ந்தவங்கன்னு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்களாம் இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள் தான். இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிவூன், அவர்களை நாங்கள் சும்மா கேலி கிண்டல் செய்கிறோம். அப்போ கேலியும் கிண்டலும் செய்வது அவர்களுடைய குலப்பெருமை, குலத்தொழில். அப்போ அல்லாஹ் யஸ்தஹ்ஸிவு பிஹிம், அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான். முத்துஹு ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன், அவருடைய வழிகாட்டுகளை அவர்களை தடுமாற விட்டு விடுகிறான் அல்லாஹ். அப்போ இவங்க இப்படியே கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா அவங்களுக்கு வேலை. அவர் வந்து ஒரு காமக்கிழவன், அவர் வந்து விபச்சாரர், அவர் வந்து சில்மிச மன்னன், அப்படி இப்படியெல்லாம் வந்து இவன் வந்து வலைதளத்தில் தான் அவன் கம்பு சுற்றி கேலி பண்ணிகிட்டு இருப்பானே தவிர, நடைமுறைக்கு வந்து விவாத காலத்தில் நின்று சொல்லி நிரூபித்து காட்டுடா, அவன் தூய்மையை பறைசாட்டுடா, அவன் ஆட்டு மந்தைகளுக்கு நீ ஆதாரத்தை காட்டுடா அப்படின்னு கேட்டால் மூல முடுக்கெல்லாம் ஓடி திரிகிறானுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, இவர்கள் கடைந்தெடுத்த கபடதாரிகள் 1ஆம் நபர் முனாஃபிக் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவரிடத்தில் நயவஞ்சகத்தன்மை ஊறி போயிருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்? இவர்கள் கேலி செய்யும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஐயா இந்த மாதிரி கேலி பண்ணாதீங்க, இப்படிலாம் பேசுறது நியாயமா அப்படின்னு பேச சொல்கிறீங்களா? நீ கேலி பண்ணால் நாங்கள் கேலி பண்ணுவோம். அப்போ நான் என்ன கேட்குறேன் உங்கள் இடத்துல, நீங்கள் கேலி கிண்டல் செய்கிறீங்க, கண்ணாடி மாளிகைலேருந்து கல் விடல, அப்போ அடுத்தது நாங்கள் கல் விட்டா நீ தாங்க மாட்டேன். நீ வீட்டுக்குள்ளே வீடு கட்டுற, நாங்கள் ரோட்லேயே வீடு கட்டுவோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, இவனுக்கு நாங்கள் மார்க் அடிப்பில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால், இந்த மாதிரி மூடர்கள் கேலி செய்தால் நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? அப்போ வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாவின் உத்தரவின் அடிப்படையில் கப்பலை செய்கிறார். செய்யும் பொழுது அந்த பக்கம் கடந்து போகிற அந்த காஃபிர்கள் சொல்கிறாங்க எஸ்னவுல் ஃபுல்க, நூஹ் அவர்கள் வந்து கப்பலை செய்யலானார். அப்போ வந்து குல்லமா மர்ர அலைஹி மலவுன் மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிரமுகர்கள் அந்த பக்கம் கடந்து சென்றார்கள். செல்லும் பொழுது சஹிரு மின்ஹு, அவரை கேலி செய்தார்கள். அப்போ கேட்குறாரு ஊரில் தண்ணியே இல்லையப்பா, யாருக்குப்பா கப்பல் செய்கிற அப்படின்னு கேலி செய்கிறாங்க. அப்போ கேலி செய்யும் பொழுது அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார், ஏங்க எப்படி கிண்டல் செய்றீங்க, நான் ஒரு நபி இல்லையா, எப்படி கிண்டல் செய்யலாமா, நான் இந்த மாதிரிலாம் நியாயமானு கேட்டாரா. காலையின் தஸ்ஹரு மின்னா, நீங்கள் எங்களை கேலி செய்தால் ஃபஇன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன், நீங்கள் கேலி செய்தது போலவே நாங்களும் கேலி செய்வோம். நீ கேலி செஞ்சால் நாங்கள் காதை பொத்திக்கிட்டு போயிடுவோமா, தலையில் முக்காடை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு போடுவோமா, நீ கேலி பண்ணால் அதை விட பன்மடங்கு கேலி செய்ய எங்களுக்கு தெரியும். அவன் ஏன்டா இப்படி கேட்டேன்னு கேவலம் தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தனும் மூளை முடுக்கலாம் முக்காடு போட்டுக்கிட்டு ஒழியக்கூடிய நிலைமை உண்டாகும் உங்களுக்கெல்லாம். இப்போ தெரிந்து கொள்ளுங்கள், டிஎன்டிஜே நீங்கள் கேலி செய்து எங்களை ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போ அந்த அடிப்படையில் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எதிர்த்து பதில் கொடுக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் நேர்மையும் எல்லாம் நம்ம இடத்துல வழங்கியிருக்கிறான். அதனால் நாம் இந்த டிஎன்டிஜேக்கு பயந்தெல்லாம் போக மாட்டோம். உங்களை மாதிரி கல்லடியில் கதற மாட்டோம். வலைதளத்தில் இப்போ ஊர் பேர் தெரியாமல் கம்பு சுற்ற மாட்டோம். நேரடியாக வெளிப்படையாக ஆதாரத்தோட உங்களை சந்தித்து பேசக்கூடிய சத்தியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த டிஎன்டிஜே என்ற ஜமாத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் சத்தியத்தை சொல்லி அசத்தியத்தை ஒழிக்கக்கூடியவர்களாகவும் நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.